புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவ என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வித் அஜய் முத்து அனாஜி சௌமியா. காலை வணக்கம் முத்து. காலை வணக்கம் சௌமியா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். காலை வணக்கம் உங்களுக்கு வந்துச்சா? இல்லை நீங்கள் சொல்கிறது அந்த உங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து அந்த காலையில் வந்து ஒரு 1/4 கிலோ அதிகமாக தூக்கி காலை அப்படின்னு. கிரேட் கிரேட், ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சௌமியா. கண்ணெல்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு? ரொம்ப நல்லா தெரியுது. ஏன் என் கண்ணை பற்றிலாம் விசாரிக்கிறீங்க? இல்லை நம்ம வந்து இன்னைக்கு கண்ணு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம் அப்படின்றதுனால நான் அதுலேருந்து ஆரம்பித்தேன். கிரேட் கிரேட். ஆனால் நம்ம கண்ணு சம்மந்தமாக ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் முத்து. அதுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், கண்கள் எப்படி பராமரிக்குன்னு எக்கச்சக்கமாக பேசியிருக்கோம். இன்னைக்கும் திருப்பி ரிப்பீட் பண்ண போறீங்களான்னு வந்து ஆடியன்ஸ் பயந்துடக்கூடாது இல்லையா? ஓகே, அதனால இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், டயபிட்டிஸ் ரிலேட்டட் ஐ டிசீசஸ் மந்த் இது. அதனால அது சம்பந்தமா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். சர்க்கரை நோயினால கண்ணுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பத்தி ரொம்ப விலாவரியா பேசலாம். ஏன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோய் வந்து இன்னைக்கு ரொம்ப காமனா இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு காய்ச்சல் வரா மாதிரி இப்ப நிறைய பேருக்கு வந்து டயபிட்டிஸ் வந்து வருது இல்லையா? டயபிட்டிஸ் வந்ததுனாலே கண்களுக்கு நிறைய பாதிப்பு வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ எந்த மாதிரி பாதிப்புகள் வரும், அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பேச போறாரு. ஆமா கரெக்ட். அதுவும் இந்தியா தான் உலகத்தோட டயபிட்டிஸ் கேபிட்டல் அப்படின்றப்ப அது சம்பந்தமா நம்ம வந்து இன்னைக்கு பேசியே ஆகணும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டயபிட்டிஸ் மட்டும் இல்லை, எந்த வியாதியுமே நம்ம உடம்புல அண்ட விடக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம அத்தியாவசியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னதுன்னா உடற்பயிற்சி. ஸோ இப்போ வந்து உடலும் உள்ளமும் பகுதியில் ஒரு யோகாவோட ஆரம்பிக்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் வரிசையில் நாம் இன்று பார்க்க இருப்பது முதலை முதிரை. முதலை முதிரை என்பது நம்மளுடைய சிறுநீரக செயல்பாடுகளை சீரமைக்கக்கூடிய ஒரு அருமையான முதிரை. பொதுவாகவே சிறுநீரக சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் முதல் கட்டமாக நமக்கு மனதில் பயம் தோன்றும், காது ஊறல் ஏற்படும், கண்ணுக்கு கீழாக கருவளையங்கள் தோன்றும், பலவிதமான தொந்தரவுகள் சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படும். இதுக்கெல்லாமே நமக்கு வந்து ஒரு அறிகுறி, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து சிறுநீரகத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த கோளாறுகளை நம்ம சரி செய்வதற்கு ஏதாவது வழி தெரியணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வழிமுறை இந்த முதலை முதிரை. இந்த முதலை முதிரையினுடைய செயல்கள் சிறப்பாக இருப்பது போல் அதை செய்வதும் ஒரு சிறப்பான கலையாக அமைந்திருக்கிறது. கவனமாக பார்த்து இதை செய்ய வேண்டும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது கையில் வந்து இந்த மாதிரி, இந்த முதிரைக்கு பேர் பிருத்திவி முதிரைன்னு சொல்லுவோம். அதாவது பெருவிரலும் மோதிர விரலும் ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கொள்வது இந்த பிருத்திவி முதிரை. வலது கையினுடைய கட்டை விரலை கொண்டு வந்து இந்த சுண்டு விரல் உள்ள அப்படி நுழைச்சி இந்த பெருவிரலும் மோதிர விரலும் தொட்டுக்கிறதுக்கு நேராக உள்ளங்கையில் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேர்கோட்டில் பெருவிரலை வந்து நம்ம இப்படி வைக்கணும். மற்ற 4 விரல்களையும் பின்னாடி இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு இந்த முதிரைக்கு பெயர் முதலை முதிரை. இடது கையினுடைய சுண்டு விரல் பார்த்திங்கன்னா வலது கையினுடைய இந்த கரெக்டாக பகுதியில் இருக்கணும். இந்த மாதிரி இந்த முதிரைக்கு பெயர் வந்து முதலை முதிரை. பொதுவாக பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் ஒரு 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கண்களுக்கு கீழே இப்படி ஒரு கரு வளையம் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் கண்ணில் அரிப்பு ஏற்படும். அதே மாதிரி காதுக்கு கீழாக இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் அல்லது அரிப்பு ஏற்படும். சிறுநீரக தொற்று நோய்கள் ஏற்படும். யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், சிறுநீரகம் சுருங்கி போகிறது. அதே மாதிரி உங்களுடைய அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிபந்தனை ஏற்படும். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இவங்க எல்லாருமே வந்து இந்த முதிரை, மற்ற எல்லா நோய்களுக்கு உண்டான முதிரைகள் செய்யும் பொழுது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட இந்த முதிரையும் சேர்த்து செய்தோமானால் நமக்கு வந்து உடம்புல சுத்திகரிப்பு என்பது மிக சிறப்பாக நடைபெறும். ஏன்னா உடம்புல வந்து நமக்கு கழிவுகள் தேங்குவதற்கு காரணம் சரியான சுத்திகரிப்பு முறை இல்லாதது தான். உடம்புல சுத்திகரிப்பு மையங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுநீரகம், நுரையீரல், பெருங்குடல், அதாவது திடக்கழிவு, திரவக்கழிவு, காற்றுக்கழிவு, இந்த 3 விதமான கழிவுகளும் சிறப்பாக வெளியிலே போகணும் அப்படின்னா இந்த 3 உறுப்புகளும் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது கையில் வந்து இந்த மாதிரி பிருத்திவி முதிரை, இது பெருவிரலும் மோதிர விரலும் இப்படி ஒன்றோடு ஒன்று தொட்டிருக்கணும். வலது கையினுடைய பெருவிரலை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு நேர இடது கையில் வந்து எப்படி இந்த இடத்துல தொடுதோ இந்த இடத்துல உங்களுடைய பெருவிரல் இருக்கணும். இடது கையினுடைய சுண்டு விரல் வந்து இந்த இடத்து வரைக்கும் வலது கையில் வரணும். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு திடக்கழிவுகள் 2 முறையும், திரவக்கழிவுகள் 4 முறையும், காற்றுக்கழிவுகள் அப்படின்றது 21,600 முறையும் நம்ம வந்து இதை செய்ய வேண்டும். அதில் இந்த திரவக்கழிவுகள் மிக முக்கிய பங்கு ஆற்றக்கூடியது. அந்த வேலையை இந்த முதிரை உங்களுக்கு சிறப்பாக செய்து முடிக்கும். நலம் பெறுவதற்காக ஒவ்வொரு முதிரையும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம்.
இந்த முதிரைகளை எல்லாம் நாம் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் முன்வர வேண்டும். கற்போம், கற்றுக் கொடுப்போம். நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு யோகா பார்த்தோம் சொன்னேன். யோகாலேயே வந்து கண்ணுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுவும் பேசிக்கலி நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம்ல, அதுலேயே வந்து கண்ணுக்கு செம எக்ஸசைஸ் அப்படின்றாங்க. ஆமாம், அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க, ஒரு பென் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க, போகிற வரைக்கும் வந்து உங்களுடைய பார்வை அந்த நிப்பு இருக்கு இல்லையா அதில் தான் இருக்கும். ஓ ஓகே. அப்போ மூடிய கழிட்டு இப்படி பார்க்கணும். எஸ், அப்படி பார்த்தா என்ன ஆகும்? அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு அது ஒரு நல்ல எக்ஸசைஸ் வந்து கொடுக்குமா. ஓ ஓகே, செம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க சோமே. இதே சந்தோஷத்தோட நம்ம வந்து இப்போ ஒரு பிரேக் போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் வந்துகிட்டு இருக்கு புதிய யுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுருக்கீங்க வித் அஜய் முத்து அண்ட் அஜய் சாமியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நலம் அன்புடன் பகுதியில் சித்த வைத்தியர் அருண் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேன். என்ன முக்கியமான விஷயம்? எஸ், இன்னைக்கு வந்து பெண்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த பொடுகு பிரச்சனை. அது என்ன பெண்களுக்கு மட்டும்? இந்த பொடுகு பிரச்சனைன்றது உலகத்தில் 50% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வரும், தவிர்க்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து வரும், ஆண்களை வேற அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்படியே விளம்பரத்துல விராட் கோலி, அனுஷ்கா சர்மாலாம் சேர்ந்து தானே வராங்க. அது வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக விரும்பி அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த பெண்களுக்கு முக்கியமாக ஏன் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோன்னா வந்து இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து வைக்கிறது, நானே கூட பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா வந்து தலையில் வந்து ஆயில் வைக்கிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னதாயா சொல்யூஷன்? ஆயில் வச்சாலும் பிரச்சனைன்றாங்க. அதாவது அது என்னவானா அந்த டாண்ட்ரஃப்ன்றது பொடுகுன்றது டெட் ஸ்கின் செல்லு நம்ம தலையில். அது வந்து கொஞ்சம் ஃப்ளேக்காக அது மேலே வரதுனால தான் இந்த பிரச்சனை வருது. ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணாலும் வருமா, யூஸே பண்ணலைனாலும் வருமா? ஆக்சுவலாக இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி வந்து சித்த வைத்தியர் அருண் சொல்ல போகிறாரு. என்னதுன்னு பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நம்ம பொடுகை பற்றி பார்க்க போகிறோம். பொடுகுங்கிறது தலைமுடியில் தலை கபாலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். இந்த நோய் ஏன் ஏற்படுது, என்ன காரணத்தினால ஏற்படுதுங்கிறது பார்த்திங்கன்னா தோலினுடைய வறட்சி, அதாவது தோல் வந்து உரிகிற மாதிரி கபாலத்தினுடைய தோல் வந்து உரிகிறதா நம்ம வந்து பொடுகுன்னு சொல்கிறோம். அது இயல்பான ஒன்றாக சிலருக்கு இருக்கும், சிலருக்கு வந்து கிருமி தாக்குதல்னால கூட ஏற்படலாம். கிருமி தாக்குதல்னு சொல்லும்போது பூஞ்சை நோய் தொற்றுனால இந்த பொடுகு நோய் வந்து ஏற்படலாம். என்ன மாதிரியான குறிகுணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் அரிப்பு இருக்கும், எந்நேரமும் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்ப அறிகுறி அதுதான். அரிப்பு இருக்கும்போதே நம்ம கவனிச்சிட்டோன்னா எளிமையாக அதை கொண்டு குணப்படுத்த முடியும். அரிப்புக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த தோல் உரிகிற மாதிரி கபாலத்தினுடைய தோல் வந்து வறட்சி அடைந்து அதனுடைய அரிக்க அதுலேருந்து வெண்மை நிற செதில் உதிர் பதவி மாதிரி வெண்மை நிற செதில்கள் வந்து வெளிப்படும். தொடர்ச்சியாக நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா கபாலம் முழுக்கவே பரவலாம். அதாவது முடி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே பரவி முடி உதிரில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக வந்து இது மாறிடும். அது சாதாரணமாக ஒரு அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய் தான். முடி உதிர்வதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை வந்து எப்படி எளிமையாக நீக்கிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக இந்த நோய் வராமலே நம்ம வந்து தடுத்துக்க முடியும். அதாவது தோலுக்கு வந்து எண்ணெய் சத்து குறைவுனால தான் இந்த நோய் வருதுங்கிறது சித்தர் இலக்கியங்கள் வந்து ஆணித்தரமாக குறிப்பிடும். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளியல் மூலமாகவே இந்த பொடுகு நோய் வந்து முற்றிலுமாக குணப்படுத்திக்கலாங்கிறது சித்தர் இலக்கியங்கள் தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயல். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது தோலுக்கு தேவையான எண்ணெய் சத்துக்கள் வந்து கிடைக்கும் போது அந்த வேர்வை தோலங்களில் எந்த ஒரு அடைப்பும் இருக்காது. சுத்தமாக இந்த பொடுகு வந்து முற்றிலுமாக உடலேருந்து நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த எண்ணெய் குளியல்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சீயக்காய், அந்த சீயக்காயுமே இந்த பொடுவை முற்றிலுமாக குணக்கக்கூடிய ஆற்றல் முடியாது. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஷாம்பு தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஷாம்புக்கு உருவாக்கின பொடுவை நீக்கிறதுக்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்துச்சு. அப்புறம் அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு உருவாக்கின ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்துச்சு. இது எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்தில் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே அந்த சீயக்காய் தான். அந்த சீயக்காயை மட்டும் பயன்படுத்தினீங்கனாலே இந்த 3 பிரச்சனைக்குமே அது ஒரே மருந்தாக இருக்கும். அந்த சீயக்காயை நம்ம வாங்கி அரைச்சி நம்மளே பவுடர் பண்ணி நம்ம பயன்படுத்தினோம்னா முற்றிலும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். முடி உதிரல் பிரச்சனைக்கு காரணமான அந்த பொடுவை வந்து முற்றிலுமாக வந்து நம்ம நிவாரணம் பெற முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தயிர், நல்லா புளிச்ச தயிரை தலையில் நல்லா தேய்ச்சி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு சுடுதண்ணியில் குளிச்சிட்டிங்கனாலும் அந்த பொடுகு வந்து முற்றிலுமாக நீங்கும். வெள்ளைக்கரு, முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சிட்டிங்கனாலும் அந்த பொடுகு முற்றிலுமாக வந்து குணமாகும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய வெள்ளை மிளகுலே வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய வெள்ளை மிளகை நன்றாக அரைச்சி தலையில் ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு அதை நம்ம குளிச்சுட்டோம்னாலும் சுடு தண்ணியில் குளித்தாலும் இந்த பொடுகு வந்து முற்றிலுமாக நீங்கும். அப்புறம் எலுமிச்சம்பழ தோலை நன்றாக உலர்த்தி அதை பவுட்ரு பண்ணிக்கிட்டு அதை நம்ம தேய்ச்சி குளித்தாலும் இந்த பொடுகுலேருந்து முற்றிலுமாக நிவாரணம் பெற முடியும். அருகம்புல்லை வந்து தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சி அருகம்புல் தைலமாக்கி அந்த அருகம்புல் தைலத்தை நம்ம பயன்படுத்தினாலும் பொடுகுலேருந்து முற்றிலுமாக நிவாரணம் பெற முடியும்.
பொடுகு தலை அப்படின்னு ஒரு இலை இருக்குது, ஒரு மூலிகை பொடுதலை அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா அந்த பொடுகில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற பூக்கள் தான் அதுக்கு இருக்கும். அந்த பொடுகுதலை இலையை நம்ம அரைச்சி தலையில் பூசி அதையும் நம்ம அந்த பொடுகுலேருந்து நிவாரணம் பெற முடியும். அது தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சிக்கலாம், இல்லை பச்சையாகவே அரைச்சி பூசி அது சுடுதண்ணில் வாரத்தில் 2 முறை தேய்ச்சி குளிச்சோனாலே முற்றிலுமாக குணமாகும். ஒன்ஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா இது திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அதனால் நம்ம தலையோட கான்டாக்டாக இருக்கக்கூடிய தலையணை உரை, சீப்பு, போர்வை, துண்டு இதெல்லாமே புதுசாக மாற்றிட்டிங்கன்னா இந்த நோயிலேருந்து முற்றிலுமாக நிவாரணம் பெறலாம். வீட்டில் ஒருத்தருக்கு இருந்தால் தொடர்ச்சியாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தனியாக நமக்குன்னு எல்லா துணியிலேருந்து சீப்லேருந்து எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது அடுத்தவங்களுக்கு பரவாமல் அந்த முடிவுதல் பிரச்சனையிலேருந்து ஒரு முற்றிலுமாக நிவாரணம் பெறுவதற்கும் இந்த மாதிரியான கைப்பக்குவ முறைகளை பயன்படுத்தி அந்த பொடுகு நோயிலிருந்து முற்றிலுமாக நாம் நிவாரணம் பெற முடியும். இந்த பொடுகுன்றது எவ்வளவுக்கு எவ்வளோ முடிக்கான பிரச்சனையோ அவ்வளோ வந்து மனசுக்கும் அது ஒரு பிரச்சனையா. ஏன்னா பெரிய பெரிய இந்த டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்கின் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்லாம் தேவை. ஆக்சுவலாக முடிக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது வந்து அந்த மனிதரோட கான்ஃபிடென்ஸை பாதிக்கும் அப்படின்றதுனால இதில் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுமா? கிரேட்டியா ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முடி அண்ட் சைக்காலஜி எப்படி வந்து கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுட் கண்ட்ரோலில் கூட சில இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அது அதிகமாக சாப்பிட்டா கூட இந்த முடி பிரச்சனை வந்து கம்மியாயிடும் சொல்றாங்க இல்லையா? ஆமா இதெல்லாம் சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்த்தா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ட்ரை பண்ண நான் சொல்றேன். சரி ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு வந்து நிறைய வியாதிகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன சாப்பிடணும் டாக்டர்ஸ்ட்ட போனா நிறைய கீரைகள் சாப்பிடுங்க, கீரை வகைகள் எல்லாத்தையுமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சில ஆரம்பிச்சு Z வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய சத்தான ஒரு விஷயம்னா வந்து கீரை. பட் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க டயட்ல இருந்து அதை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுக்கான காரணம் என்னன்னா கீரை வந்து டேஸ்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற சந்தேகத்தினால நிறைய பேர் இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப புதுச்சேரி சரவணன் வந்து கீரையில கிச்சடி பண்ண போறாரு. கீரையில கிச்சடி அது எப்படி இருக்கும் பார்த்தலாமா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு கீரை கிச்சடி. எப்படி செய்யலான்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். கீரை, சிறிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, தயிர், எலுமிச்சம்பழச்சாறு, உப்பு, பச்சை மிளகாய், தேங்காய் துருள், பாசிப்பயிறு ஊற வைத்தது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் பாசிப்பயிறு போட்டுக்கணும், கூட கொஞ்சம் தேங்காய் துருவல், தேவையான அளவு பச்சை மிளகாய், நிறைய பொறுத்தவரை தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒரு 2 இல்லை 3 போட்டால் போதும். அதேமாரி தேவையான அளவு உப்பு. இது வந்து மையாக அரைக்க தேவையில்ல, சாதாரணமாக சோறு பதத்துக்கு அரைச்சா போதும். நீங்கள் கிச்சடி சொல்கிறீங்களே ரவை பதத்துக்கு அரைச்சா போதும். அவ்வளோதான். கீரைகளை முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை அந்த மாதிரி எந்த கசப்பில்லாத கீரையும் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக கீரையில் கலந்துக்கணும், தேவையான அளவு இதில் கீரை கொஞ்சம் கலந்துக்கணும். கீரை பூச்சி அரிச்சிருக்குது எப்படி அப்படின்னு பார்க்காதீங்க. பூச்சி அரிக்கிற கீரை தான் நல்ல கீரை. காரணம் என்னென்னா ருசியாக உள்ள ஒரு விஷயம் தான் பூச்சியாக இருந்தாலும் மனிதனாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் பூச்சி அரிந்ததுன்னா அந்த பூச்சி பகுதியை மட்டும் கிள்ளிட்டு மீதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிறிய வெங்காயம், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கூடுதல் சுவைக்கு எலுமிச்சம்பழச்சாறு. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சுலபமாக என்ன இப்படி இருக்க சாப்பிடலாமான்னு வானமான்னு தோணும். இது உண்மையிலே நல்லாயிருக்கும். காரணம் என்ன, இந்த எலுமிச்சம்பழம், தயிர், வெங்காயம் சேர்த்து அதுவே தனி ஒரு உணவு. அதை தவிர்த்து இதில் கீரையும் பாசிப்பயிரும் கலந்துக்கும் போது இந்த கிச்சடி வந்து வித்தியாசமான சுவையில் இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுவையான கீரை கிச்சடி தயாராக இருக்குது. இது ரொம்ப நல்ல உணவு. சிறுவர்கள் இதுக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த புளிப்பு சுவை வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த புளிப்பு சின்ன குழந்தைங்களுக்கு இந்த புளிப்பு சுவையோட சேர்ந்த ஒரு சின்ன வெங்காய காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க இது நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிட முடியாது, பெரியவங்க நல்லா சாப்பிட்லாம். இது வந்து நிறைய புரோட்டீன் உள்ள பிரயோஜனிக் உணவு வகை சேர்ந்தது. எப்படின்னா தயிர், எலுமிச்சம்பழம்லாம் புளிப்பு வகை சேர்ந்தது இல்லையா, அந்த உணவு வகை ஒரு நமக்கு உடலுக்கு அதுவும் தேவை. அதனால் இது பெரியவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல உணவு.
வேறு ஒரு பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. கீரை கிச்சடி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கீரைன்றது வந்து டேஸ்ட் இல்லைன்றதுக்காக நிறைய பேர் வந்து அதை வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? உண்மையிலேயே வந்து கீரையை வந்து நல்ல விதமாக சமைச்சா அது வந்து பயங்கர டேஸ்ட் தான், தெரியுமா? ஓ கரெக்ட். அப்போ சமைக்கிறவங்க கையில் தான் இருக்குது அப்படின்றீங்க. எஸ். ஓகே சோமியா, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போதைக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிரேக் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நல்ல சுவாரஸ்யமான பகுதிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு புதுயுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதுயுகம் FM ஸ்டேஷன் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சோமியா. அடுத்ததான் நம்ம வந்து உள்ளுவதெல்லாம் பகுதிக்கு வந்திருக்கோம். இறை அன்பு அவர் வந்து இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பேச போறாரு சோமியா? எஸ், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மியூசிக்லாம் வந்து கேட்குறோம், பாடல்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரசிச்சு கேட்குறோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கையான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இயற்கையான சப்தங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அடிமனே வந்து சொல்லலாம். இது இந்த குயில் கூவுறது, இந்த புலி உருமுறது இதெல்லாமா? எஸ். இது தவிர்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழுந்து போய் பீச்ல உட்காருவாங்களாம். அந்த அலையோட சத்தம் வந்து காலையில ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த காத்தடிக்குது இல்ல, அதோட சேர்ந்து இந்த அலை சத்தம் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ரசனையா வந்து கேட்பாங்களாம். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்களா? எங்க வீடு பீச் பக்கத்துல தான் இருக்கு. அந்த சத்தம் வந்து எங்க வீட்ல அடிக்கடி வந்துட்டு போகும். ஆனா அது ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பீச் காத்து, அந்த சத்தம் அதெல்லாம் கேட்கறதே வந்து ஒரு தனி சோகம் அப்படின்னு சொல்லலாம் முத்து. இயற்கையான இசைனா எப்பயுமே அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு இல்லையா? ஆமா கரெக்ட். எல்லாம் இசை, எதுவும் இசை, எங்கும் இசை அப்படின்றாங்க. சூப்பர் ஸ்டார் பாட்டிலே வருமே, எல்லா இடத்துலயும் இசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். என்ன இசை இசைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இப்போ இறையன்பு சார் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான சப்தங்கள் பத்தி தான் வந்து பேச போறாரு. என்ன பேசுறாரு பார்த்துலாமே. வணக்கம். ஒரு நாள் காலையில் ஒரு 3 மணி அளவில் எனக்கு தூக்கம் போயிடுச்சு. தூக்கம் போயிட்டா தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி கொடுமை உலகத்தில் எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக பேசாமல் வெளியே வந்து உட்காந்து ஏதாவது செய்ய முடிஞ்சால் படித்தா எழுதுனா பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அது மாதிரி ஒரு சூழலில் 3 மணிக்கு நான் கீழே வந்து அமர்ந்தேன். அப்போ இது நாள் வரைக்கும் நான் கேட்காத பல சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போய் வர சத்தம். இதே வீட்டில் தான் இருக்கேன் நான். ஆனால் அது ஏன் வந்து எனக்கு பகலில் கேட்கல அல்லது ராத்திரியில் கேட்கல, அதிகாலையில் வந்து அவ்வளவு தெளிவாக அந்த ட்ரெயின் போகிறது, அந்த விசில் சத்தம் எல்லாமே கேட்குது. பறவைகளுடைய சத்தம், பல பூச்சிகளுடைய சத்தம், அப்புறம் சில வாகனங்கள் போகிற சத்தம் எல்லாமே எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. நான் ரொம்ப அப்படியே யோசித்தேன், என்னடா அது இவ்வளவு சத்தங்கள் இருக்குது, இந்த சத்தங்கள்லாம் ஏன் வந்து மற்ற நேரங்களில் நமக்கு கேட்கல? இந்த சத்தத்தை விட அதிக சத்தத்தை நாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால தான் கேட்கலங்கிறது எனக்கு புரிஞ்சுது. லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மலை, பள்ளத்தாக்கு இதெல்லாம் வரைஞ்சி லேண்ட்ஸ்கேப் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி. இந்த லேண்ட்ஸ்கேப் மாதிரி சவுண்ட்ஸ்கேப்னு ஒன்று இருக்குது. இது சத்தங்களை ரெக்கார்ட் பண்ணுறது. இந்த சத்தத்தையே ரெக்கார்ட் பண்ண ஒருத்தர் பேசுகிறத என்னை கேட்க வாய்ப்பு ஏற்பட்டது. அவர் வந்து 40 வருஷமாக இந்த சத்தங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் ரெக்கார்ட் பண்ணுறது, ஒரு மெடோவில் ரெக்கார்ட் பண்ணுறது. அவர் வந்து 3 விதமாக சத்தங்களை பிரிச்சிருக்கார். ஃபஸ்ட்டு என்னென்னா ஜியோஃபோனி. ஜியோஃபோனினா ஒரு தண்ணி ஓடுற சத்தம் நம்ம கேட்டிருக்கோமா? ஒன்றுமே வேணாங்க, நீங்கள் எந்த ஒரு அருவியிலையும் போய் சும்மா உட்காந்து அந்த அருவி விடுற சத்தத்தை கேளுங்க. அல்லது ஒரு ஓடை போகும்போது அந்த ஓடைக்கு பக்கத்தில் போய் உட்காந்து அந்த தண்ணி ஓடுற சத்தத்தை கேளுங்க, அந்த சவுண்ட் ஆஃப் ரன்னிங் வாட்டர். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும், மற்றதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி காற்று போடுற சத்தம். ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது கண்ணை மூடினோம்னா அந்த காற்றினுடைய சத்தம் கேட்கும். ஆக இயற்கையாக சில ஒலிகளை ஏற்படுத்துது. தண்ணி போகிற சத்தம், காற்று போகிற சத்தம், இது மாதிரி விஷயங்கள், சருகுகள் சப்திக்கிற சத்தம், இதெல்லாம் வந்து ஜியோஃபோனி. ரெண்டாவது வந்து பயோஃபோனி. பயோஃபோனி என்னென்னா உயிருள்ளது ஏற்படுத்துகிற சத்தம், மனிதனை தவிர மற்றவை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குயில் கூவுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விதமான சத்தம். ஒரு வானம்பாடி பாடுது, அது ஒரு விதமான சத்தம். காலையில் வந்து கோழி சேவல் கூவுது, அது ஒரு விதமான சத்தம். இப்போ சிக்காடா இன்செக்ட்ஸ் சத்தம் ஏற்படுத்துது, சுவர்கோழி சத்தம் ஏற்படுத்துது, இதெல்லாம் வந்து
ஒரு விதமான சத்தம். தவளைகள் கத்துது. நாம் கூட நினைக்கிறோம் தவளை எதுக்கு கத்துது, நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலே நுணல் தன்னுடைய வாயால் கெடுதா, தவளை தன்னுடைய வாயால் கெடுதா? என்ன சொல்கிறோம்னா, தவளை சத்தம் போட்டால் பாம்பு வந்து பிடிச்சிருது, ஆந்தை வந்து பிடிச்சிருது, வாயை மூடிக்கிட்டு இருந்தால் அதை எதுவுமே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு தவளை மட்டுமா சத்தம் போடுது? மழைக்காலம் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா தவளைகளும் சத்தம் போடும். எல்லா தவளைகளும் சத்தம் போடும்போது அதை தின்னக்கூடிய பிராணிகள் இருக்கே, அதுக்கு எங்கேருந்து சத்தம் வரும்னு தெரியாது. அதனால் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தவளைகளை பிடிக்க முடியாமல் போயிடும். ஆந்தையெல்லாம் வரும், ஆனால் எங்கே எல்லா இடத்துலையும் சத்தம் வந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு இடத்துல காயின் விழுந்துச்சுன்னா நம்ம அந்த சத்தத்தை வச்சு அந்த காயினை பிக்கப் பண்ணலாம். காயினை கொட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம எந்த இடத்துல காயின் விழுந்திருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தேவை அத்தனை தவளையை பிடிக்க முடியாது, ஒரு தவளையை தான் பிடிக்கணும். ஒரு தவளை தான் அதுக்கு உணவாக முடியும். அதை சாப்பிட்டாலே அது அப்படியே கிடக்கும் ஒரு 2 நாளைக்கு எந்திரிக்க முடியாமல். அப்போ கொயோட், அவுல் இதெல்லாம் வந்து நுணல் பிடிக்கிறதுக்கு வரும்போது அது போடுற சத்தத்தில் கன்ஃபியூஸ் ஆயிரும். இன்னும் சொல்ல போனால் நுணல் தன் வாயால் கெடுவதில்லை, வாயால் பிழைக்கிறது. இதுதான் உண்மை. எல்லா நுணலும் சத்தம் போட்டுச்சுன்னா அதை வந்து வேட்டையாடுவதற்கு அந்த மிருகங்கள் சிரமப்படும். அப்போ இந்த சத்தங்கள் எல்லாம் சேர்ந்தது என்னென்னா பயோஃபோனி. ஃபோனின்னா சவுண்டுன்னு அர்த்தம். 3வது வந்து ஆந்த்ரோஃபோனி. இந்த ஆந்த்ரோஃபோனிங்கிறது மனிதர்கள் போடுற சத்தம். நாம் பேசுகிறது ஒரு சத்தம், கத்துறது ஒரு சத்தம், கூப்பிடுறது ஒரு சத்தம், இது மாதிரி சத்தம். 4வது ஒரு சத்தம் இருக்குது. இந்த 4வது சத்தம் என்னென்னா மனிதர்கள் ஏற்படுத்தியவை போடுற சத்தம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது சத்தம், அல்லது ட்ரெயின் போகிறது சத்தம், பஸ் போகிறது சத்தம், கார் போகிற சத்தம், இது மாதிரி மனிதர்கள் உண்டாக்கிய எந்திரங்கள் போடுகிற சத்தம். இதை அவர் சொல்லலை, பட் நான் சொல்கிறேன். இந்த சத்தம் இன்றைக்கி அதிகமாகிட்டே போகுது. மனிதன் போடுற சத்தத்தை விட மனிதன் உண்டாக்கியவை போடுகிற சத்தங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஒரு ஃபாரஸ்ட்டை நீங்கள் வந்து அழிச்சிட்டிங்கன்னா அங்கே போய் சவுண்ட்ஸ்கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பறவைகளுடைய சத்தம்லாம் காணாமல் போகுது. ஒரு மரம் வெட்டப்பட்டாலே இந்த சத்தங்கள் காணாமல் போயின்றன. செலக்டிவாக வந்து லிங்கன் மெடோவில் சில மரங்களை வெட்டினாங்க, ஆனால் அந்த சவுண்ட்ஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஒரு ஜெட் போணுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய தவளைகள் கத்தக்கூடிய சத்தம் மாறி போயிடுது. இயற்கையில் வந்து நாம் போடுகிற சத்தங்கள் வந்து எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்கள். நம்ம இயற்கையில் இன்டர்ஃபியர் ஆகும்போது நாம் நினைக்கிறோம் இது ஒன்றுமே ஒரு சின்ன விஷயம் தானே, மறுபடியும் மரத்தை நட்டுடலாம், மறுபடியும் செடியை நட்டுடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அது அந்த சவுண்ட்ஸ்கேப்பை பார்த்தா ஏற்படுத்துகிற தாக்கம் அலாதியாக இருக்கிறது. அதனால தான் ஒரு பூவை பறிக்கிற போது கூட யோசித்து கொண்டு பறிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு புல்லின் மீது நடக்கிற போது கூட யோசித்து கொண்டு நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அங்கே ஒரு பூச்சி இருக்கலாம், அங்கே ஓர் உயிரினம் இருக்கலாம். அந்த உயிரினமும் இந்த இயற்கையை செம்மைப்படுத்த உதவுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். நன்றி, வணக்கம். முத்து, இவர் வந்து இதை பற்றி பேசும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ன் அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வண்டி சத்தம், இதெல்லாம் வந்து ஐயோ தலை வலிக்குது, இல்லை அதெல்லாம் வந்து தலை வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மியூசிக்கை வந்து அந்த சத்தங்கள் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை ஒரு மியூசிக்காவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கரெக்ட். இது வந்து ஜானி படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணுவார். அவர் வந்து இந்த கட்டடம் கட்டுற இடத்துலலாம் போய் அந்த இதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அப்புறமா கேசட் போட்டு கேட்பாரு. ஒருவேளை அங்கேயே இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. எஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இனோவேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் ரோட்டில் அவ்வளோ டிராஃபிக் பிஸியில் இருக்கிறப்ப ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இருக்கும். அதுக்கு தனி கலை வந்து இருக்கணும். அதனால ஒருவேளை டிராஃபிக் ஜாமே உண்டாகுது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்ததான் என்ன வந்துகிட்டு இருக்கு? எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ட் போர்ஷன் வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த டயபெட்டிஸ் அண்ட் இந்த ஐ ப்ராப்ளம் சம்பந்தமாக வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆமாம், அதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.